சட்டம் இருட்டில் வாழ்கிறதா? இப்படி மக்களின் கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? கொல்கத்தாவில் நடந்த கடவுளாக நினைக்கக்கூடிய அத்தனை மக்களின் கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? கொல்கத்தாவில் நடந்த கடவுளாக நினைக்கக்கூடிய அத்தனை டாக்டர்ஸ்கள் தான் இன்னைக்கு நம் உயிரை காப்பாற்றிய கடவுள் என்று நமக்கு நம்புகிறோம். டாக்டர்ஸ்களுக்கே இந்த மாதிரி பலாத்கார கொடுமைகளை சந்திக்கும் போது மக்கள் எப்பேற்பட்டு இருக்க முடியும் என்பதற்கான பயத்தை உருவாக்கி கொண்டே வருகிறது நம் இந்திய நாட்டில். இப்பேற்பட்ட சட்டம் ஒழுக்கம் கெட்டு வாழ்கிறது என்ற பல சூழ்நிலைகளில் இதுவும் ஒரு உதாரணமாக நம்ம கொல்கத்தாவில் கடந்த 8ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நம் இந்திய நாட்டில். அந்த அளவுக்குத்தான் கொல்கத்தாவில் காலேஜி, அதாவது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், குறைந்தது 400-500 டாக்டர்ஸ்கள் செயல்படும் அந்த ஹாஸ்பிட்டல் 300-400 பேர் MBBS படித்த டாக்டர்களின் மத்தியில் 200க்கு குறைவாக பயிற்சியில் ஈடுபடும் டாக்டர்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டு வருகிறது நம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டல் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமை, பெண்ணுக்கு நடந்த ஒரு பலாத்காரம், எப்படி இது நடந்தேறியது என்பதற்கான வீடியோ தான் நமக்கு இதில் பதிவு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்கு போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. நம் உயிரை காப்பாற்ற நினைக்கும் அத்தனை டாக்டர்ஸ்கள் மத்தியில் டாக்டர்ஸ்களுக்கே பலாத்கார கொடுமைகள் நடக்கிறது என்றால் எப்பேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கும் மக்களின் கதி என்ன? சைக்கோ கில்லர்கள் எத்தனை பேர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கங்கள் என்ன என்பதை மக்கள் கேள்விக்குள்ள பதில்கள் இன்னும் நமக்கு கிடைக்கப் போகிறதா? இந்த நாடு எப்போதுதான் சட்டத்தை ஒழுங்காக பயன்படுத்தப் போகிறது? எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும் 10, 2000, 3000 பேர் பேஷண்ட்டுகளும் 2000, 3000 வருகை பேஷண்ட்டுகளும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பெரிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இந்த நிலைமை என்றால், அதுவும் அரசு மருத்துவமனையில் இந்த நிலைமை என்றால் எங்கதான் போய் பிழைக்கப் போகிறோம் என்ற கேள்விகளுக்கு இப்பேற்பட்ட சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு இருக்கிறது. அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த உலகத்தில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு பெண்ணின் சம்பவம் நம் மனதை உருக வைக்கிறது. அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. ஒரு டாக்டர் மக்களுக்காக பணியிடை செய்து கொண்டு ஓய்வுக்காக சென்ற அறையில் பலாத்காரம் என்ற முறையில் குறைந்தது 1 மணி நேரத்துக்கு சின்னாபின்னம் செய்து கொண்டு அவரை சீரழித்து கொண்டு கொலையும் செய்து கொண்டு போட்டுவிட்டு சென்று விட்டார். எப்படி அங்கே நடந்திருக்கிறது? ஒரு சைலண்ட் கில்லரால் மட்டுமா இது முடியும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள் முறைப்படி பார்க்கும்போது எத்தனை பேர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கங்களும் தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களில் மக்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இது போராட்டம் அல்ல, இது இரத்த வெறி போராட்டம் என்பதற்கான மக்களின் செயல்பாட்டை நமக்கு மதிக்க வேண்டும். இந்த அரசு மருத்துவமனைக்கு இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடப்பது இது இன்று மட்டுமல்ல, இது புதிதாக நடப்பது அல்ல, இது எப்போவோ நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் தான். இன்னைக்கு நமக்கு அரசு நடவடிக்கைகளும் அரசு ஒத்துழைப்புகளும் சில சீர்கேடுகளும் இங்கே இருக்கிறது தான் முழுக்க காரணமாக இருக்கிறது. எத்தனை ஆயிரம் மக்கள்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த வெட்ட வெளிச்சத்தில் கூட, வெட்ட மறைவில் கூட பல ஆயிரம் உயிர்களும் அங்கே கண்காணித்து கொண்டிருக்கும் ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் யாருடைய உதவிகள் இல்லாமலா நடந்திருக்கும்? அத்தனை பிடிபட்டு கொள்ள வேண்டும். CPI அதிகாரிகள் இதை விசாரிக்க வேண்டும். இப்பேற்பட்ட கொடுமைகள் நம் நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜென்மங்களாக இதை புரட்டி கொண்டே பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு கடந்த 8ஆம் தேதி நடந்த கொல்கத்தாவில் இந்த சம்பவம் நடந்து ஒரு பெண்ணின் உயிரை சிதைத்து சின்னாபின்னமாக்கிய எத்தனை சைக்கோ கில்லர்கள் இதில் அடங்கியிருக்கிறார் என்பதற்கு போக போக நமக்கு தெரிய வரும். அதுவரையும் காத்திருங்க மக்களே. இதற்கான போராட்டங்கள் அங்கே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சாதாரண மக்களின் நிலைமை என்ன? ஒதுங்கி வாழ்கின்ற மிடில் கிளாஸ் மக்களுக்கு நிலைமை என்ன? இப்படித்தான் பல சம்பவங்கள் நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதனை கண்ணீர் சிந்தி நம்ம பேசும்போது கண்ணீர் சிந்ததான் செய்ய முடிகிறது. அன்பு சகோதரி, இந்த உயிரை மீட்த அந்த அன்பு சகோதரிகளுக்கு நமக்கு
நிச்சயமாக ஒரு அஞ்சலி செலுத்ததான் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு உயிரை அவர் சாதாரணமாக விடவில்லை. பல கொடுமைகள் மத்தியில் தான் அந்த உயிரை இழந்திருக்கிறார். இந்த உயிருக்கு மத்தியில் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் பதில் சொல்லி ஆகவே இவருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறீர்கள் என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க வேண்டுமா? கிடையாது. மக்கள் மத்தியில் நீண்ட ஒரு தண்டனை கொடுப்பதுதான் மக்களின் உதாரணமாக கூடும். அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இப்படி இன்றும் நேற்றுமா நடந்து கொண்டிருக்கிறது? காலந்தோறும் இதுவே தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அரசு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ், நாளைக்கு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ், மற்றொரு நாள் இன்னொரு பெண்கள், இப்படி பல பேர்கள் இங்கே கொடுமையில் ஆழ்த்தி கொண்டே வருகிறார்கள். இங்கே பலாத்காரம் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம் நாட்டில். இதை மாற்ற முடியுமா? மாற வைக்க முடியுமா? சட்டம் இப்போது இருட்டில் வாழ்கிறது என்பதை மக்கள் நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புங்கள், சட்டம் இருட்டில் தான் வாழ்கிறது. இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகள் நடக்கிறது என்பது நமக்கு தெரிகிறதா? எல்லாமே காசு, பணம் அத்தனையும் மூடிக்கொள்கிறது. இப்பேற்பட்ட சித்திரமான கஷ்டங்களை நம் நாட்டில் மறைக்கப்படுகிறார்கள். பல கொலைகளை இங்கே மறைக்கப்படுகிறார். இது மாற வேண்டும். மனிதர்கள் மாற வேண்டும். பல மாற்றங்கள் வர வேண்டும். இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிக நேரம் இல்லாத காரணத்தினால் தான் வீடியோவை உங்களுக்கு சுருக்கி போட்டிருக்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கிய பாயிண்ட்டுகளை சொல்லித்தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நம்புங்கள். பல விஷயங்கள் நமக்கு தெரிகிறது, ஆனால் சொல்வதற்கு நமக்கு வாய்களும் கூசுகிறது. அத்தனை நடந்த காட்சிகளுக்கு உண்மையாக நிலக்கணமாக நமக்கு பார்க்க வேண்டும். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உஷாராக இருங்கள் என்பதைத்தான் நம்முடைய பேச்சில் சொல்ல முடியும். அதனால் இந்த நாட்டில் மக்கள் உஷாராக இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு